வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது இன்னைக்கு சுல்தான்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசில். அதுலேயே ஏகப்பட்ட கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எல்லாம் தடுப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மறுபடியும் ராகுல் காந்தியை மக்கள் நாடாளுமன்றத்தில் பார்க்குறாங்க. அப்படியே மறந்து இருக்கும்போது பிஜேபி பண்ண ஒரு நல்ல விஷயத்தினால அவர் இன்றைக்கி கோர்ட்டுக்கு வராரு. என்ன வழக்குன்னா, பெங்களூரில் அமித்ஷா அவர்களை 2018 ராகுல் காந்தி ஒரு கொலையாளி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொருளில் பேசுகிறார். அவர் பேர் சொல்லலை, சில இடத்துல அப்படின்னு பேசினதை இன்றைக்கி ஒரு பெரிய இதாகி அது கேஸ் போட்டு அது நடத்தி 12 தடவை சம்மன் அனுப்புனாங்க. ராகுல் காந்தி இந்த பதவி ஏற்கிறது பாரத் ஜோடோ யாத்திரைலாம் வரல. அதனால் இன்றைக்கி நீங்கள் வரலைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னதுனால இன்றைக்கி சுல்தான்பூர் போகிறார். நாடாளுமன்றம் பரபரப்பு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சியினர் இந்த மாதிரி அவதூறு வழக்கெல்லாம் போடுறது தமிழ்நாட்டுக்கும் புதுசல்ல, இந்தியா முழுக்க புதுசல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத தாண்டி இப்போ ராகுல் காந்தி யூபி மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்துக்கு ராகுல் காந்தி அடிக்கடி வரணுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய விருப்பம். ஏன்னா அடிக்கடி வந்தால் தாங்க கட்சி வளரும். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 10 போஸ்ட் அடிப்பாங்க, மக்கள் வருவாங்க, அந்த அங்கே நிர்வாகிகள்லாம் வருவாங்க, என்னப்பா என்ன நடந்துருக்குன்னு ஏதோ கேட்பீங்க, தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா எல்லாம் விரும்புகிறாங்க. இப்போ இங்கே கூட தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி வரணும்னு விரும்புவாங்கன்னு அந்த மாதிரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கார்கில் தினம். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை கார்கில் தினத்தில் ஐயா மோடி லடாக் போகிறார். லடாக் போய் அவர் சில விஷயங்கள்லாம் பேசுவார். ஏன்னா நான் கார்கிலை பக்காவாக பண்ணோம், நாங்கள் தான் வில்லா வளைச்சோம் அப்படி இப்படின்னு பேசுவார்னு வச்சுக்கோங்க. பேசுவார்ல, கண்டிப்பாக பேசுவார். பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இல்லைடா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் லடாக் போகிறார். இப்படிப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி அவர் லடாக்கில் இன்றைக்கி சமூக ஊடகங்களாகட்டும் எல்லா இதுலேயுமே நீங்கள் டெய்லி நீங்கள் செய்தியில் வரணும், இல்லைனா மக்கள் மறந்துடுவாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கார்கில் அது பெருசாக எடுபடுமா, இல்லை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அது பேர் என்னது, நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சுல்தான்பூருக்கு வராரு, சுல்தான்பூரில் அவர் அவதூறு வழக்குக்காக வராரு. அப்படிங்கும்போது அந்த அவதூறு வழக்கு என்ன, ஏன் போட்டது, இப்போ என்ன சிக்கல்னா அவதூறு வழக்குனாவே ஒரு வேளை தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்களோ, அந்த ரீச்சுக்கு போயிட்டாங்க. ஏன்னா மோடி நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஜாமீனில் தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னார். இப்போ ஜாமீனில் தான் வந்திருக்கீங்கன்னு மோடி சொல்கிறது ஒரு மிரட்டுற தோணி தான். அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியான வழக்குகள் போட்டு அவர் அப்படியே உள்ளே வைக்கிறதுக்கான ஏற்பாடு ஏன்னா பிஜேபி எதையும் பண்ணும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த அவதூறு வழக்கு. ஏன்னா ஏற்கனவே அவதூறு வழக்கில் தான் அவருக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையாச்சு. அவதூறு வழக்கை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, அதையும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பிஜேபி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பரவாயில்ல, இந்த குஜராத் அந்த மாதிரி ஏரியாவில் போய் அவர் வழக்குக்கு ஆஜராகவே மக்களுக்கு ஒரு பெரிய பரபரப்பு வந்துடுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஆனால் விசாரித்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனாலும் அவங்க போய் அவர் சுல்தான்பூருக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறது, இதெல்லாம் பெரிய அங்கே என்னென்னா சுல்தான்பூரில் தடுப்பெல்லாம் போட்டாங்களாம். ஏன்னா ராகுல் காந்தி வராரு, ஏகப்பட்ட கூட்டம். இன்னும் குறிப்பாக சொல்லலாம் 10 தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த இடைத்தேர்தலில் பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அப்படிங்கும்போது ராகுல் காந்தி வருவது இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு பரபரப்பு. ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல் காந்திக்கு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி ஒருத்தரை தேவையில்லாமல் நீங்கள் தொந்தரவு பண்ண தான் வளருவார்கள். அதுபோல் இப்போ ராகுல் காந்திக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. இன்றைக்கி எல்லோரும் சுல்தான்பூரில் இருக்க. மறுபடியும் சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 கேஸ் இருக்குது. அவர் மோடி அவர்களை அந்த திட்டின கேஸ்லாம் இருக்குது. அது ஏற்கனவே தூசு தட்டப்படும். ராகுல் காந்தி ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் தூசு தட்டுவான்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த அவதூறு வழக்கு போகிறது ஒருத்தர் நல்லது தான். அந்த கட்சி இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தோணும். இன்றைக்கே பாருங்கள், வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு போலீஸ்காரங்க அங்கே பெரிய கூட்டத்தை இன்றைக்கி கூட்டம் வரும், அதெல்லாம் மக்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ ராகுல் காந்தி வெளியில் ஏதாவது பேசுவார், உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி கொடுக்கலன்னு பேசினா அது இன்னும் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். நான் உத்தரப்பிரதேச தொகுதியை சேர்ந்தவன், எங்கள் ஏரியாவில் யாருக்கும் பெருசாக ஒன்றுமே பண்ணலை, இத்தனை ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசம் புறக்கணிக்கப்படுகிறது பாருங்கள். அந்த அத்ராஸில் அதில் நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணுன்னா அது கொடுக்கல, இப்படி பல விவசாயிகள் மேட்ரு, இதெல்லாம் அவர் அங்கன்னு பேசும்போது இன்னும் இம்பாக்ட் வரும். மறுபடியும் சொல்கிறேன், தேசிய அரசியலில் இனிமேல் ராகுல் காந்தியை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு அரசியல் பண்ண முடியாது. மறுபடியும் பிஜேபி அவர் அவதூறு வழக்கில் போடுறாங்க. இனிமேல் ஏதாவது அவதூறு வழக்கில் அவர் நீங்கள் பதவி பறிச்சிங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிச்சு வருவார், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி செல்வாக்கு தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது தான் காட்டுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.